I welcome you to learn English. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ். இது ஒரு கூர்மையான கத்தி. This is a sharp knife. இந்த சென்டென்ஸை எந்த ஒன்று கூர்மையானது அப்படின்னு ஒரு கேள்வியாகவும், இது ஒரு கூர்மையான கத்தியா அப்படின்னு கேட்குற மாதிரியும், எவ்வளவு கூர்மையானது இந்த கத்தி அப்படிங்கிற மாதிரியும் மாற்ற போகிறீங்க. ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, ஷியராக டெவலப்மெண்ட் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸை கேள்வியாகவும் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் ஆச்சரியத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு சென்டென்ஸாக மாற்றி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ஸ்கில் உங்களுக்கு நல்லா டெவலப் ஆகும். ஸோ இது ஒரு கூர்மையான கத்தி. எந்த ஒன்று கூர்மையானது அப்படிங்கிறத விச் அப்படிங்கிற கொஸ்டின் வேர்டை வச்சு ஆரம்பிக்கலாம். விச் ஒன் இஸ் ஷார்ப்? எந்த ஒன்று கூர்மையானது? எது கூர்மையாக இருக்கிறது? விச் ஒன் இஸ் ஷார்ப்? இது ஒரு கூர்மையான கத்தியா? இது வந்து எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின். முதல்ல பார்த்தது WH டைப் கொஸ்டின். WH வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். வாட், வென், விச், ஒய், வேர், இது எல்லாமே WH கொஸ்டின் வேர்ட்ஸ். ரெண்டாவதாக நம்ம பார்க்குறது எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின். இஸ் திஸ் எ ஷார்ப் நைஃப்? இதுக்கு வேர்பல் கொஸ்டின் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டிப்பாக எஸ் இல்லைன்னா நோ அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். இஸ் திஸ் எ ஷார்ப் நைஃப்? எஸ், திஸ் இஸ் எ ஷார்ப் நைஃப். நோ, திஸ் இஸ் நாட் எ ஷார்ப் நைஃப். எவ்வளவு கூர்மையானது இந்த கத்தி? ஹவு ஷார்ப் திஸ் நைஃப் இஸ்? இது எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ், அதாவது ஆச்சரியத்தை வெளிப்படுத்துகின்ற வாக்கியம். இந்த மாதிரி நம்ம வேறு வேறு டைப்பில் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ அவர்கள் நேற்று படித்தனர். தே ஸ்டடீடு எஸ்டர்டே. அவங்க நேற்று படித்தாங்களா? எப்போ அவங்க படித்தாங்க? அவங்க நேற்று என்ன செஞ்சாங்க? இதை நீங்கள் இப்போ கேட்க போகிறீங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். ட்ரை பண்ணுறப்ப கிராமர் மிஸ்டேக் வரும், சென்டென்ஸ் ஃபார்மேஷன் வராது. இருந்தாலும் பரவாயில்ல, யூ மஸ்ட் ட்ரை. தே ஸ்டடீட் எஸ்டர்டே. அவர்கள் நேற்று படித்தனர். அவர்கள் நேற்று படித்தனரா? படித்தாங்களா நேற்று? டிட் தே ஸ்டடி எஸ்டர்டே? இது வேர்பல் கொஸ்டின். அடுத்து WH டைப் கொஸ்டின். எப்போ அவங்க படித்தாங்க? வென் டிட் தே ஸ்டடி? வென் டிட் தே ஸ்டடி? அவங்க நேற்று என்ன செஞ்சாங்க? வாட் டிட் தே டூ எஸ்டர்டே? இங்கே டூ வேர்ப் பாருங்கள், ரெண்டுமே வந்திருக்கு. டிட்டு வந்திருக்கு, டூ வந்திருக்கு. வாட் டிட் தே டூ எஸ்டர்டே? அவங்க நேற்று என்ன செஞ்சாங்க? நெக்ஸ்ட் ஒன். திஸ் இஸ் அ டால் பில்டிங். இது ஒரு உயரமான கட்டிடம். எவ்வளோ உயரம் இந்த கட்டிடம்? எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். எது உயரமான கட்டிடம்? இது உயரமான கட்டிடமா? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஸோ ஒரு சென்டென்ஸை வேறு வேறு டைப்பில் நம்ம ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அதாவது கேள்வியாக மாற்றி ப்ராக்டிஸ் பண்ணுறோம், எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸாக மாற்றி ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப வார்த்தைகளை தேடுவோம், சென்டென்ஸ் ஃபார்மேஷனை நம்ம யோசிப்போம். இதுதான் ப்ராக்டிஸ். இது ஒரு உயரமான கட்டிடம். திஸ் இஸ் எ டால் பில்டிங். எவ்வளோ உயரம் இந்த கட்டிடம்? ஹவு டால் திஸ் பில்டிங் இஸ்? இது எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். லாஸ்ட்டில் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் இருக்கு பாருங்கள். ஹவு டால் திஸ் பில்டிங் இஸ்? எது உயரமான கட்டிடம்? விச் இஸ் எ டால் பில்டிங்? விச் இஸ் எ டால் பில்டிங்? எது உயரமான கட்டிடம்? WH டைப் கொஸ்டின். அடுத்து எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின், அதாவது வேர்பல் கொஸ்டின். இது உயரமான கட்டிடமா? இஸ் திஸ் எ டால் பில்டிங்? ஸோ இந்த மாதிரி எஸ்ஆர் நோ டைப் வந்துச்சுன்னா ஆன்சர் எஸ் இல்லைன்னா நோ அப்படின்னு வரும். இந்த மாதிரி ஒரு வாக்கியத்தை நீங்கள் வேறு வேறு டைப்பில் சொல்லி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் கிராமர் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.